நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அசிங்கப்படுத்த நீங்க வந்துட்டியா? நான் உன்னை அசிங்கப்படுத்தலாம் இங்க வரல துளசி. இதை விட என்ன இன்னும் அசிங்கப்படுத்த போற? நீ இங்க இருப்பேன்னு கேள்விப்பட்ட அம்மா தான் என்ன அனுப்புனாங்க. அம்மாவா இல்ல உன்னோட புருஷனா? நான் அந்த ஆள் கூட இப்ப எப்படி வாழ்றேன்னு சொன்னா நீ நம்ப மாட்ட துளசி. அப்புறம் நான் பிரெக்னண்டா இருக்கேன். 2 குழந்தைங்க. இப்ப என் குழந்தைங்களுக்காக மட்டும்தான் அந்த ஆள் கூட வாழ்ற. நீ ஜெயாத்தானோட கல்யாணத்துக்கு தானே வந்த, அப்புறம் ஏன் இன்னும் கிளம்பாம இருக்க? உனக்கும் ஜெயாத்தானுக்கும் இருக்க சம்பந்தம் அவர் பொண்டாட்டிக்கு தெரியாதா? அப்படின்னா நீங்க இருக்கிறது ப்ராப்ளம் தானே? அக்கா, நீ என்னோட விஷயத்தை விட. அம்மா சொன்னதுக்காக நீ என்ன நல்லா விசாரிக்க வரலன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எதுக்காக இங்க வந்திருக்க அதை மட்டும் சொல்லு. என்னை கூட்டிட்டு வர சொல்லி சந்திரன் தான் உன்னை அனுப்பியிருக்கானா? இங்க பாரு துளசி, அந்த ஆள் என்கிட்ட அப்படி பண்ண சொன்னாலும் நான் பண்ண மாட்டேன். நீ இங்க இருக்கன்னு தெரிஞ்சு நான் உன்னை பாக்குறதுக்காக வந்தேன். நீ ஏற்கனவே இருந்த இடம் பாதுகாப்பானதுன்னா நீ அங்கேயே போயிட வேண்டியதானே துளசி. நீ இங்க இருக்க இருக்க பிரச்சனை இன்னும் அதிகமாயிட்டே தான் போகும். என்னோட ஆசை ஒண்ணுதான், நீ எங்க இருந்தாலும் தினமும் அம்மாக்கு ஒரு முறை கால் பண்ண. அம்மாக்காக நீ அது மட்டுமாவது பண்ணு. நம்ம அம்மா உன்னை நினைச்சு அழாத நாளே கிடையாது. நீ நல்லா இருக்கேன்னு தெரிஞ்சா மட்டும் போதும். நான் கிளம்புறேன் துளசி. சொல்லுடி, இத்தனை நாளா எதுக்காக என் முன்னாடி இப்படி ஒரு டிராமாவை போட்ட நீ? நானா இது எதுவும் செய்யல. அப்புறம் எதுக்காகடி சொந்த மாமா வீட்டுல வாழ பொய்யான வேலை பொய்யான பட்டமும்? உன்னை பத்தி கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் அவர்கிட்ட தெளிவா கேட்டிருந்தேன். உன் கதையெல்லாம் கேட்டதும் எனக்கு உன் மேல அனுதாபம் தான் வந்துச்சு. கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ துளசின்ற பேர்ல நீங்க இருந்திருந்தா எனக்கு எந்த சந்தேகமும் வந்திருக்காது. ஆனா இப்போ அப்படி கிடையாது. என்கிட்ட நீ போய் சொல்லி நடிச்சிருக்கேனா? என் வீட்டுக்காரருக்கும் உனக்கும் எனக்கு தெரியக்கூடாத ஏதோ ஒரு ரகசிய உறவு இருக்குன்னு தானே அர்த்தம். சரிதானடி? அப்படி எதுவும் கிடையாது ஷைலா. நான் உன்கிட்ட துளசிங்கிற பேரு தான் சொல்ல வந்தேன். அத்தைதான் லக்ஷ்மினும் வேலைக்காரினும் உங்ககிட்ட சொன்னாங்க. அத்தை எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. நீ ஏதோ ப்ரொஃபசர் கூட இருக்கிறதா அவர் என்கிட்ட சொன்னாரே. அது உண்மைதான். மேமோட ஹஸ்பண்ட் டெல்லியில இருந்தாரு. அவரு வந்த அன்னைக்கே என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு. நாங்க இருந்தா பிரச்சனை ஆயிடும்னு தான் மேம் பாஸ்கர் மாமாவுக்கு கால் பண்ணி என்னை கூட்டிட்டு போக சொன்னாங்க. நீங்க இருக்க விஷயம் அவருக்கு தெரியுமா? தெரியாது.
கல்யாணத்துக்கு முதல் நாள் தான் நான் இங்க வந்தேன். அத்தை என்ன ரூம்ல போட்டு பூட்டிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் அடுத்த நாளே இன்னொரு ஊருக்கு போயிடலான்னு நினைச்சேன். நீங்க பார்க்காம இருந்திருந்தா இன்னைக்கு ஒரு குற்றவாளி மாதிரி உங்க முன்னாடி நான் நின்னு இருக்க மாட்டேன். நீ சொன்னதையெல்லாம் நான் முழுசா நம்பிட்டேன்னு நினைக்காத. மானசி இங்க வந்துட்டு போனாளா? எங்க நீங்க என்னங்க சொல்றீங்க? அப்போ லக்ஷ்மி தான் துளசிங்கிறத ஷைலா கண்டுபிடிச்சிட்டாளா? ஐயோ கடவுளே. சூச்ச. அத்த, நீங்க பேங்க்குக்கு போயிட்டு எப்போ வந்தீங்க? இப்பதான் கொஞ்ச நேரம் ஆச்சு. மானசி வந்துட்டு போனதா இவர் சொன்னாரு. வந்தாங்க. அவ வந்ததால 2 விஷயம் நடந்துச்சு. ஒண்ணு, அவளை நேர்ல பார்க்க முடிஞ்சது. அப்புறம் லக்ஷ்மி துளசி ஆயிட்டா. நீங்க பேங்க்குக்கு போயிட்டு வந்த கேப்ல இங்க நடந்த விஷயம் இதுதான். ஷைலா, அது உன்கிட்ட அவ தான் துளசிங்கிறத மறைச்சு வச்சது வேற எதுக்காகவும் இல்ல. ஜெய்க்குன்னு ஃபிக்ஸ் பண்ண பொண்ணு வேற ஒருத்தனோட ஓடி போயிட்டா. அந்த மாதிரியான பொண்ணோட தங்கச்சி இங்க தங்க வச்சதுல நீ எப்படி எடுத்துக்குவியோன்ற பயத்துல தான். துளசி உங்களோட சொந்தக்காரிங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அவதான் துளசின்றத நான் தெரிஞ்சுக்க மாட்டேனா? அந்த அளவுக்கு தான் நீங்க சிந்திக்கிறீங்களா என்ன? அது நான் தப்பு பண்ணிட்டேம்மா. அது நான் அன்னைக்கு சமாளிக்கணும்னு மட்டும்தான் நினைச்சிட்டேன். எதிர்காலத்தை பத்தி யோசிக்கவே இல்லை. இத ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் நீ எடுத்துக்காதம்மா. ஷைலா, அவ ஏற்கனவே இருந்த இடத்துல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னால் அவளை அம்பூன்னு விட முடியாதுல்ல. அவளுக்கு வேலை வாங்கி கொடுத்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் அவளை நான் இங்க கூட்டிகிட்டே வந்தம்மா. நீ எதுவும் தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு தான் ஷைலேந்திரி அவ பேரை மாத்தி சொன்னா. நீ கவலைப்படாத, நான் அவளை உடனே கிளம்ப சொல்றேன். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நீங்க சொல்ற எல்லா நியாயமும் சரிதான். இருந்தாலும் நீங்க என்ன வெளியால பாத்துட்டீங்கன்னு தான் வருத்தப்படுறேன். எல்லாத்தையும் அவகிட்ட முதல்ல சொல்லாதது நம்ம தப்பு தான். இருந்தாலும் இப்ப முடிஞ்சது நல்லதுதான். என்னங்க, நான் உங்களை எங்கெல்லாம் தேடுறது? இங்கதான் உட்காந்துட்டு இருக்கீங்களா? என்ன யோசிக்கிறீங்க? இன்னைக்கு தானே நம்ம விருந்துக்கு வரோம்னு சொல்லிருக்கோம். அத மறந்துட்டீங்களா? அது ஷைலா, துளசி அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானேங்க. எனக்கு மட்டும்தான் தெரியாது. நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனி நாம அத பத்தி பேசி என்னங்க ஆக போகுது? துளசி இந்த வீட்ல இருக்கும் போது அவ யாருன்னு தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க. ஆனா நீங்க போட்ட பிளான் மிஸ் ஆயிடுச்சு. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. லக்ஷ்மின்னு கூப்பிட்டேனா துளசின்னு கூப்பிட போறேன். அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். நீங்க இனி இதுக்காக சங்கோச்சப்பட தேவையில்ல. அவ
அவளோட பேரை லக்ஷ்மின்னு சொன்னது அத்தை தான். நீங்க இல்லல. நான் இருக்கும்போது அவளை லக்ஷ்மின்னு கூப்பிட்டது அத்தை தான். நீங்களும் அதுக்காக சின்னதா டிராமா பண்ணீங்க. அதுக்காக நான் ஏன் வருத்தப்பட போறேன்? அம்மா 2 தடவை என்ன கூப்பிட்டுட்டாங்க. நம்ம கிளம்பியாச்சான்னு கேட்டாங்க. அவங்க நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. இங்க பாருங்க, நான் எப்பயும் ரெடி ஆயிட்டேன். நீங்க போய் ரெடி ஆகுங்க, போங்க. நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு பேசி பார்த்துட்டேன். அவளை அங்கிருந்து கண்டிப்பா அனுப்ப மாட்டேன்னு பாஸ்கர் மாமா சொல்லிட்டாரு. நீ அவர்கிட்ட நாம இங்கிருந்து காராளி போயிடுவோம்னு சொல்லலையா? அதையும் நான் அவங்க கிட்ட சொன்னேன். அம்மாவை தனியா விட்டுட்டு போக பயந்துதான் நாங்க இந்த வீட்ல இருக்கோம்னு சொன்னேன். ஆனா அவர் அவரோட முடிவை மாத்திக்கவே இல்லை. ஓஹோ. அவளுக்கும் ஜெயகிருஷ்ணனுக்கும் என்ன வருவன்னு அவனோட பொண்டாட்டிக்கு தெரியாதா? அப்புறம் எதுக்காக அவ அங்க பல்ல கடிச்சிட்டு இருக்கா? நான் அத அவகிட்ட கேட்டேன். துளசியை காப்பாத்துறதுக்காக ஒரு தடவை ஜெயாத்தா முயற்சி பண்ணதும் அவளுக்கு தெரியும். எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிதான் அவளை கல்யாணம் பண்ணிருக்காங்க. அவளுக்கே இங்க வர விருப்பம் இல்லாதப்போ நீங்க எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க? அவளுக்கு அங்க இருக்கிறது தான் நிம்மதினா அவ அங்கேயே இருக்கட்டும். அவ இங்க வரணும்னு நான் இப்ப ஆசைப்படவே இல்ல. மாமா வீடுதான் அவளுக்கு வசதின்னா அவ அங்கேயே இருந்துட்டு போட்டோம். என்னால அவ இங்கிருந்து போயிட்டாளுங்கிற பழிய தீக்கதான் நான் அவளை இங்க கூட்டு வர சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் நானும் இவளும் காராளிக்கு போயிடுவோம். சந்திரன் பொண்டாட்டி வீட்லயே வாழ ஆரம்பிச்சிட்டாங்கிற கெட்ட பேரும் போயிடும். அதுக்கு தான் சொன்னேன். எதுக்காக உன் புருஷன் இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கான்? நீ இதையெல்லாம் நம்பிதான் ஆகணும். ஏன்னா அவனோட குழந்தைங்கள சுமக்கறல்ல. அவ எதுக்காக அண்ணன் வீட்லயே தங்குறாளா? அத பத்தி ஏதாவது உங்ககிட்ட சொன்னாலா? அவ எதையுமே ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிறா. கல்யாணத்துக்காக பாஸ்கர் மாமா போய் கூட்டிட்டு வந்ததா என்கிட்ட சொன்னா. திரும்ப போறேன்னு சொன்னப்ப ஷைலா தான் அவளை போக வேண்டாம்னு சொன்னாலாம். என் பொண்ணு மேல அந்த அளவுக்கு இறக்கப்பட அந்த வீட்டு மருமகளுக்கு மனசு வந்துச்சா? அந்த பொண்ணு இறக்கப்பட்டதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. எங்க அண்ணி ஏத்துக்க மாட்டாங்களே. அவ வேலை பார்த்த இடத்துக்கே நீ திரும்ப அவளை போக சொன்னியா? சொன்ன. அவளும் போறேன்னு சொன்னா. அவ போறதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை அவளை பார்க்கணும். வெளியில எங்கேயாவது பார்த்தா கூட போதும். பாலாண்ணா கிட்ட சொன்னா மட்டும்தான் அது நடக்கும். நீ உன் புருஷன்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மையா? இல்ல அவனுக்காக சும்மா பொய் சொன்னியா? அவங்க என்ன சும்மா விட்டதே பெரிய விஷயம். பாஸ்கர் மாமாவும் ஜெயாத்தானும் அவங்களோட மொத்த கோவத்தையும் என் மேல காட்டினாங்க. துளசியை நான் முதல்ல போய் பார்க்க கூட அவங்க ஒத்துக்கல. ஜெயாத்தானோட ஒய்ஃப் ஷைலா தான் போய் துளசியை கூட்டிட்டு வந்தா. எங்க அண்ணி அவளை தங்க வைக்க எப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு தான் எனக்கு இப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஜெயகிருஷ்ணனுக்கும் துளசிக்கும் இருக்க பழக்கத்தை அந்த பொண்ணு தெரிஞ்சுப்பான்னு எங்க அண்ணிக்கு தெரியாதா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் துளசி அங்க இருக்கிறதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல
இல்லனா கல்யாணத்துக்கு வந்தவ ஏன் இன்னும் அங்கேயே இருக்கணும்? துளசி அப்படியெல்லாம் அங்க தங்குற பொண்ணே கிடையாது. உங்க பெரியப்பா வீட்டுக்கு தான் ஒரு சுமையா இருக்க வேண்டான்னு அங்க இருந்தே கிளம்புனவ அவ. நல்ல வேலை கிடைச்சிருச்சு, ப்ரொஃபசர் அம்மா வீட்ல இருக்கேன்னு சொன்னவ கண்டிப்பா எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டா. துளசிக்கு நிச்சயமா ஏதோ பிரச்சனை வந்திருக்கு. அம்மா, நான் எல்லாத்தையும் கேட்டேம்மா. ஆனா அவ எதையுமே என்கிட்ட ஓப்பனா சொல்லவே இல்லை. ஐயோ கடவுளே, என்ன நடந்துச்சுன்னு நான் எப்படி தெரிஞ்சுப்பேன்? உங்க அம்மாவும் அப்பாவும் நம்ம கூட வருவாங்கன்னு எங்க வீட்ல எதிர்பார்ப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சு முதல் தடவையா விருந்துக்கு போறோம்ல. ஆனா நம்ம கிட்ட போயிட்டு வாங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்கல்ல. ஆனா இனி வாழ்க்கை முழுக்க நாம தானே ஒன்னா பயணிக்கணும். இன்னையில இருந்தே அதை ஆரம்பிக்கலாம். நீ எப்போ வந்த கௌரி? காலையிலே வந்துட்டேன். ஆனா கிரிஜா ஆண்டி தான் வீட்லயே இல்ல. அம்மா எங்க போயிட்டாங்க? கிளம்பும் போது நான் கால் பண்ணல. அண்ணி திடீர்னு பிபி அதிகமாகி விழுந்துட்டாங்க. ஐயோ, ஹாஸ்பிட்டலுக்கு கூட போறதுக்கு யாரும் இல்லைன்றதுனால உங்க அம்மா அவங்க கூட போயிருக்கா. காலையிலேயே அண்ணி கால் பண்ணி கூப்பிட்டாங்க, போகாம எப்படி? என்னங்க, நம்மளும் போய் பார்த்துட்டு வரலாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. கிரிஜா எனக்கு இப்ப கால் பண்ணியிருந்தா, அவ சீக்கிரமாவே வந்துருவாளாம். நீங்க வாங்க. உட்காருங்க மாப்பிள்ள. சம்பந்திங்க 2 பேருமே கூட வருவாங்கன்னு நினைச்சேன். இன்னொரு நாளைக்கு அவங்க வருவாங்க. அப்பாவுக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. ஒருவேளை நீங்க அண்ணிய பார்க்கறதுக்காக அங்க போனீங்கன்னா அப்படியே குடும்ப கோவிலுக்கும் போயிட்டு வந்துருங்க. நானும் அதான் ஆசைப்பட்டப்பா. முத தடவையே எங்க கோவிலுக்கு போறீங்களா மாப்பிள்ள? ஆமா. அங்க இருக்கிற முக்கியமான வழிபாடே தாலி பூஜை தான். கல்யாணம் முடிஞ்சு கணவன் மனைவி 2 பேரும் ஒன்னா போய் பண்றதுதான் தாலி பூஜை. இன்னைக்கு சாயந்தரமே நீங்க கோயிலுக்கு போயாகணும். மனசி, ஐயோ, நீங்க எப்பங்க வந்தீங்க? நான் லேசா தூங்கிட்டேன். கதவு திறந்து போட்டு நீ இப்படி உட்காரலாமா?
காத்து வரட்டோன்னு விட்டேன், அதான் கதவை மூடல. ஆமா, இது என்னங்க? இது கஷாயம் இல்ல? இது கஷாயம் இல்ல. நான் ஒரு ஆயுர்வேத டாக்டரை பார்த்து உன்னை பத்தி சொல்லி தான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். கர்ப்பமா இருக்கிறவங்க கண்டிப்பா அதை சாப்பிடணுமா? மருந்து கொடுத்தது டாக்டர் தான், ஆனா அதுல நீ என்னெல்லாம் சேர்த்திருக்கன்னு தெரியலையே. நீ அதை பாருமா. ரொம்ப அற்புதமான மருந்து. வயிற்றில் இருக்கிற குழந்தைங்களோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. இது அப்படி ஒன்றும் கசப்பாவும் இருக்காது. நீ அதை இப்படி கொடு. என் குழந்தைங்களை அழிக்கிறதுக்கான விஷம் இது. ஐயோ வேண்டாங்க, என்னால கண்டிப்பா இதை சாப்பிட முடியாது. அட, இது உனக்காக இல்லடி, ஏன் 2 குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்காக. கொல்லணும்னு துடிக்கிறல்ல. குடி மானசி. வேண்டாம். குடி. அட குடிங்கிற. வேணாங்க. குடிமா. சொல்லுகிறீ. என்னங்க இப்படி கசப்பா இருக்கு? பரவாயில்லம்மா, நம்ம குழந்தைங்களுக்காகத்தானே. நீங்க கொடுத்தா விஷமா இருந்தா கூட அதை நான் குடிப்பேங்க. சரி, நான் ரூமுக்கு போறேன். ஏய் பாத்துமா.
என்ன மானசி? எனக்கு என்னன்னே தெரியலங்க. அந்த மருந்தை குடிச்சதுல இருந்தே அடி வயித்துல ஒரு மாதிரியா வலிக்குதுங்க. முதல்ல இப்படித்தான் இருக்கும், மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படியா? ஏய், எனக்கு தெரியாதா? கர்ப்ப காலத்துல எல்லா பெண்களும் சாப்பிடுறதாம அது. அம்மாக்களுக்கு மட்டும் இல்ல, பிறக்க போற குழந்தைங்களுக்கும் இது நல்லது. உன் ஆசை கண்டிப்பா நடக்கவே நடக்காதுடா. என் வயித்துல எப்படி ரெட்டை குழந்தைங்களை சுமக்கிறனோ அதே மாதிரி அவங்கள பெத்தும் எடுப்பேன். இப்ப எப்படி இருக்கு? ஐயோ, என் வயிறு பயங்கரமா வலிக்குதுங்க. ஒருவேளை அந்த மருந்துல தான் ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. எதுக்கும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம், அப்புறமும் வலி இருந்துச்சுன்னா நாம ஹாஸ்பிட்டல் போலாம். அம்மா, நீ என்ன கவலைப்படுத்தாத மானசி. ஏங்க, நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீ நல்லா தூங்கு, நேரம் வரும்போது நான் வருவேன். நீ படுமா. கேடி, இவெல்லாம் ஒரு மனுஷனா? என் மேல என்னதான் கோபம் இருந்தாலும் அவனோட சொந்த குழந்தைங்களையே கொல்றதுக்கு இப்படி துடிக்கிறான். இந்த பாவத்துல இருந்து உனக்கு எந்த ஜென்மத்திலயும் மோட்சம் கிடைக்காது. ஷைலக்கா, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுக்கா. எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லியிருக்கல. பேசாம போடி. எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான். ஆனா கல்யாணம் மட்டும் ஆயிடுச்சுன்னா எதையும் சொல்ல மாட்டாளுங்க, அதோட மனசையும் மூடி வச்சுப்பாங்க. அட, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அங்க துளசி இருக்கா. துளசியா? உன் வீட்டுக்காரோட முறை பொண்ணா? ஆமா, அங்க என்னெல்லாமோ நடக்குது. அவ ஏதோ ஒரு ப்ரொஃபசர் வீட்ல இருந்தா. அங்க சில பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் என் மாமனார் தான் அவளை கூட்டிட்டு வந்திருக்காரு. கல்யாணத்துக்கு முதல் நாளே அவ அங்க வந்திருக்கா. அந்த விஷயத்த யாருமே இவர்கிட்ட சொல்லவே இல்லை. காலையிலேயே அவளை இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. ராத்திரி நான் கிச்சனுக்கு போனப்ப அவ அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அவளை வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்தாங்களா? அட ஆமா, இன்னும் நிறைய இருக்கு. என் மாமியார் அப்பா அங்க வந்தாங்க. அவ யாருன்னு நான் கேட்டப்ப அவளை வேலைக்காரின்னு சொன்னாங்க. என்ன? அவ பேர் லக்ஷ்மின்னு சொன்னாங்க. அட கடவுளே, அவங்க ஏன் இப்படி நடிச்சாங்க? அப்புறம் அவ போனாளா? காலையில அவளை கூட்டிட்டு போறத நான் தான் தடுத்தேன். ஆனா அப்போ அவதான் துளசின்னு எனக்கு தெரியாது. அப்புறம் எப்பக்கா கண்டுபிடிச்ச? அவ அங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சு அவ அக்கா அங்க கூப்பிட வந்தா. அது வரைக்கும் அவளை வேலைக்காரன்னு நடிக்க வச்சாங்களா? பொய்யா ஒரு பேரை சொல்லி அவளை அங்க தங்க வைக்கணும்னா கண்டிப்பா என்னமோ இருக்கு. அது கன்ஃபார்ம். அன்னைக்கு நம்ம கேள்விப்பட்ட மாதிரி உன் வீட்டுக்காருக்கும் அவளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்காக்கா? இல்லனா எதுக்காக அவரோட முறை பொண்ணு வேலைக்காரின்னு சொல்லி நம்மளை ஏன் ஏமாத்தணும்? இப்போ நான் எடுத்திருக்க முடிவும் அதுதான். நான் சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அவளை நான் அனுப்ப மாட்டேன். அங்கேயே தங்க வச்சு எல்லா உண்மையும் கண்டுபிடிப்பேன். ஒரு வேலை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்புறம் எந்த ஜென்மத்திலையும் என் புருஷனை நான் மன்னிக்க மாட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்த நான் நேர்லயே கேட்டேன். அப்போ என்கிட்ட துளசி என் தங்கச்சி மாதிரின்னு சொன்னாரு. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணா யாரா இருந்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன்.
அட என்னங்க நீங்க எனக்கு கொடுத்த ஆயுர்வேத கஷாயம் இன்னும் இருக்கா? எதுக்கு? அதை சாப்பிட்டதுல இருந்து நல்ல எனர்ஜியா இருக்கு. எனக்கு இப்போ சுத்தமா டயர்டா இல்ல, வாமிட்டும் நின்னுடுச்சு. உண்மையை சொன்னா எனக்கு இப்பதான் உங்க மேல அன்பும் அக்கறையும் ரொம்பவே அதிகமாகுதுங்க. அடுத்தது எப்பங்க அந்த மருந்தை குடிக்கணும்? இவ கர்ப்பத்தை கலைக்க வைத்தியர் கொடுத்த மருந்து சாப்பிட்டும் இவளுக்கு எதுவும் ஆகலையே. நீ என்ன நினைக்கிற? நீ அன்பா நினைச்சு கொடுக்கற விஷமா இருந்தா கூட நான் குடிப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த மானசி ஒன்னும் அவ்வளோ முட்டாள் இல்ல. நான் கேட்டதுக்கு ஏன் நீங்க இன்னும் பதிலே சொல்லல? இங்க பாருங்க, அந்த ருசி இன்னும் என் நாக்க விட்டு போகவே இல்லைங்க. என்னங்க, அந்த டாக்டருக்கு கால் பண்ணுங்களேன். நான் அடுத்து எப்ப அந்த மருந்து குடிக்கணும்னு கொஞ்சம் கேளுங்களேன். இல்ல, இப்படி நீ ரொம்ப அவசரப்படாத. நான் எப்பன்னு கேக்குறேன். நீ கிளம்பு, நான் கேட்டுக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமா கேட்டு சொல்லுங்க. ஒரு மாங்காவை வெட்டி உப்பு தொட்டு சாப்பிடணும். ஷைலாவோட மனசுல என்ன இருக்குன்னே தெரியலங்க. ஆனா நம்ம பயந்த மாதிரி எதுவும் நடக்காது, அது தெரியுங்க. ஷைலாவுக்கு விஷயம் தெரிஞ்சதுனால உடனே துளசியை நாம அனுப்பிட முடியாதுமா. துளசி இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஷைலாவோட மனசுல துளசியை பத்தின சந்தேகம் சுத்தமா இருக்கக்கூடாது. ஜெயந்த் ஷைலாவோட எதிர்கால வாழ்க்கைக்கு நாம அதை செஞ்சுதான் ஆகணும். நீங்க இப்ப என்னதான் சொல்றீங்க? துளசியோட கல்யாணம் சீக்கிரமாவே ஒரு நல்ல பையனை பார்த்து இங்க வச்சு அவ கல்யாணத்தை முடிச்சிடணும். முழு மனசோட ஷைலாவும் அவங்க குடும்பமும் இதுல கலந்துக்கணும். எல்லாரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும். துளசி இன்னொருத்தர் கையை பிடிச்சி போறத பார்த்து ஷைலாவும் துளசிக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு ஜெயனும் சமாதானமாவான். அதுக்கப்புறம் துளசின்ற பேரே அவங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனையாவே இருக்காது. இதுதான் என் முடிவு. எனக்கு தெரியலங்க, நீங்க சொல்றீங்கல்ல, அப்ப சரியாதான் இருக்கும். முதல்ல துளசி வர சொல்லு. முதல்ல அவகிட்ட இதை பத்தி பேசுவோம். துளசி, 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 நீ இங்கிருந்து உடனே கிளம்புறத பத்தி யோசிக்காத. உன்னை இங்கேயே தங்க வச்சு உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இல்ல பாஸ்கர் மாமா, அது நீ எதுவும் பேச வேண்டாம். உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட கடமை மட்டும் இல்லை, என்னோட மகனோட வாழ்க்கையை பாதுகாக்க நான் அதை செஞ்சாகணும். இதை தவிர வேற வழியே இல்லை. அட ஷைலாவா, கல்யாணம் நடந்த உடனே புருஷனையும் கூட்டிட்டு சாமி கும்பிட வரணும்னு தோணிச்சே, நல்ல விஷயம்.
குலதெய்வத்தை மறந்துட்டு வாழ்றது தான் பல பிரச்சனைகளுக்கும் காரணம். பலருக்கு இது தெரியாது. ஆமா, இன்னைக்கு ஏதாவது சிறப்பு பூஜை பண்ணணுமா? ஆமா, பண்ணணும். ஒரு தாலி பூஜை. இந்தாங்க அர்ச்சனை சீட்டு. சரிம்மா. அம்மா தாய், துளசிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும். இப்ப இருக்க இந்த பிரச்சனைகள்ல இருந்தும் கவலைகள்ல இருந்தும் நீ தான் எப்படியாவது அவளை கரையேற்றணுமா? நான் இப்போ உன்கிட்ட கேட்கறது இதை மட்டும்தான். அம்மா தாயே, என் வாழ்க்கையவே இவரை நம்பி நான் ஒப்படைச்சிட்டேன். புருஷன் அன்பா இருக்கிறது தான் எல்லா பொண்ணுங்களோட ஆசையும். அது எனக்கு மட்டும்தான் கிடைச்சாகணும். இவர் மனசுல என்ன இருக்குன்னு நீ தான் எனக்கு காட்டணும். என் வேண்டுதல் உனக்கு கேட்டுருச்சா? அது நீ இப்போ நிறைவேற்றணும்னு சொல்றியா? இந்தாங்க, இதிலிருந்து குங்குமத்தை எடுத்து நெத்தில வச்சு விடுங்க. சந்தனத்தை நெத்தில வச்சு விடுங்க. கொஞ்சம் குங்குமத்தையும் வைங்க. இப்போ சந்தனத்தையும் குங்குமத்தையும் எடுத்து தாலியில வச்சு விடுங்க. இப்போ நீ சந்தனத்தை எடுத்து அவர் நெத்தியில வச்சு விடுமா. கொஞ்சம் குங்குமம் வைமா.
என்ன வேண்டிக்கிட்டாலும் நடத்தி தருவா இந்த அம்மன். இப்ப நீங்க 2 பேருமே அம்மனை நல்லா வேண்டிக்குங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.